أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ். உள்ளத்திற்கு உயிர் கூட்டக்கூடிய உன்னத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சான இந்த அற்புத கலாம் ஷரீஃபின் தஃப்சீர் பிரயாணத்தில் நம்மை நடத்தாட்டிக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தும் உரித்தாகுக. லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா அல்லாஹ். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம முக்கியமான பனி இஸ்ராயல் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் நமக்கு முக்கியமானதாக நம்ம இங்க பார்க்க போறோம்மா. இந்த பதிவினுடைய இறுதியில என் மனதை பாதித்த சில விஷயங்களையும் நான் வந்து இஸ்லாமிய அறிஞர்களுடைய கண்ணோட்டத்துல பார்த்ததையும் பகிர்ந்து கொள்றேன்மா இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ وَعَدْنَا مُوسَىٰ 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِن بَعْدِهِ وَأَنتُمْ ظَالِمُونَ ثُمَّ عَفَوْنَا عَنكُم مِّن بَعْدِ ذَلِكَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ. 51, 52, 53வது வசனங்கள். நாம் தௌராத் வேதத்தை அருள 40 இரவுகள் காத்திருக்குமாறு மூசாவுக்கு வாக்களித்ததை எண்ணி பாருங்கள். அதை பெறுவதற்காக அவர் சென்ற பின்னர் நீங்கள் அநீதியுள்ளவர்களாக காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். அதன் பின்னரும் உங்களை நாம் மன்னித்தோம், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக, மேலும் நீங்கள் நேர் வழி பெறுவதற்காக. அந்த தௌராத் வேதத்தையும் பகுத்தறிவிக்க கூடியதையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதை எண்ணி பாருங்கள். 54, 55வது வசனங்கள் பார்ப்போமா. وَإِذْ قَالَ مُوسَىٰ لِقَوْمِهِ يَا قَوْمِ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم. மூசா தம் சமுதாயத்தாரிடம், என் சமுதாயத்தாரே, நீங்கள் காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக் கொண்டதன் மூலம் உங்களுக்கு நீங்களே அநீதி இழைத்து விட்டீர்கள். எனவே உங்களை படைத்த இறைவனிடம் நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள். உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள். இதுவே உங்களை படைத்த இறைவனிடம் உங்களுக்கு நன்மையாக அமையும் என்று கூறியதை எண்ணி பாருங்கள். பின்னர் அவன் உங்களை மன்னித்தான். நிச்சயமாக அவனே மிகவும் மன்னிப்போனும் மிகுந்த கிருபையாளனுமாகவும் இருக்கின்றான். சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய தீன் சொந்தங்களே, இந்த ஆயத்துக்கள் வெறுமனே ஒரு கதையை பார்க்கக்கூடிய நோக்கத்துல இல்லாம, இதுல இருந்து நாம என்ன படிப்பினைகள் எடுத்துக்கொள்ள போறோம் அப்படிங்கிற சிந்தனையோடவே நம்ம இன்ஷா அல்லாஹ் கடந்து போவோமா. நயவஞ்சகர்கள் அவங்களுடைய விஷயங்களை பார்த்த பொழுது எப்படி நமக்குள்ளாக ஒரு அச்சம் வந்துச்சோ, அல்லாஹ் அந்த நயவஞ்சகம் எங்களுக்குள்ள வந்துடக்கூடாது, நயவஞ்சகர்கள் தீங்குல நாங்க சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் எப்படி வந்துச்சோ, அது போல இது எல்லாமே நம்ம ரொம்ப அச்சத்தோடு அணுக வேண்டிய ஆயத்துக்கள் தான். மூசா நபி அலிஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதமான அந்த தண்ணீர் பிளப்பு, கடல் பிளப்புக்கு பின்னாடி மாஷா அல்லாஹ் மக்களை கூட்டிக் கொண்டு வர்றாங்க. நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல சில கேள்விகளும் நமக்கு வைக்கப்பட்டுச்சு. அதுக்குரிய விடைகளையும் பார்த்தோமா. ஏன்னா இப்படி வரக்கூடிய இந்த பாதை கொஞ்சம் கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அந்த பகுதியில மிக வலிமையான சின்ன அரசுகள் இருக்கும். அதுக்குள்ள நுழைய முடியாது. ஏன்னா இப்போ கூட்டிட்டு போறதோ ஒரு 10, 20 பேர் கிடையாது. 6 லட்சம் ஆண்கள் மட்டும் இருந்தாங்கன்னு சொல்லப்படுதுமா. அதுல இருக்க பெண்கள் குழந்தைகள் எவ்வளவு பேர் இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. மொத்தம் இந்த கணக்கு 6 லட்சம்னா மொத்தமா சேர்த்தும் சில பேர் சொல்றாங்க. சிலர் அதை 6 லட்சம் பேர் தான் இருந்தாங்க. பெண்கள் குழந்தைகள் அதிகப்படியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இவ்வளவு ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டிக் கொண்டு நகர்றதுங்கிறது ரொம்ப சிக்கலான விஷயமாக இருக்கும். இப்படி நடந்து போகக்கூடிய நேரத்துல அல்லாஹு தாலா நிறைய அருட்கிருபைகளையும் அவங்களுக்கு செஞ்சான் அல்லாஹு தாலா. இப்படி போய்க்கொண்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வெளியே வந்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அச்சம் இருந்துச்சு. ஃபிரௌனுடைய கொடுமையை விட்டு நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்குன்னு ஒரு சட்டங்கள் வேணும்னு மூசா நபிட்ட சொல்றாங்க அந்த மக்கள். நீங்க எங்களுக்கு நீங்க இறை சட்டங்களை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இறை சட்டங்களை வாங்கிட்டு வரணுங்கவும் அல்லாட்ட மூசா நபி கேட்கிறாங்க. அந்த விஷயத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஇத் வாஅத்னா மூசா, இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். வாஅத வாஅத வாஅத
ரெண்டுமே வந்து வாக்குறுதி அளித்தான்னா ஜெனரல் மீனிங்கா இருக்குமா. பட் வஅத அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் வாக்குறுதி கொடுக்கிறது. உங்கள்ட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் அவ்வளவுதான். ஆனா வஅத அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஃபாஅல சர்ஃப் வகையை சேர்ந்தது. ஃபாஅல சர்ஃப் வகை ஃபுல்லாவே அந்த செயலை செய்பவர், அந்த செயல் ரிசீவர். அது இன்னொருத்தர் சம்மந்தப்பட்ட 2 பேரும் அட் அ டைம்ல செய்யக்கூடியது. காத்தல அப்படின்னா ஒருவருக்கொருவர் வெட்டி கொண்டார்கள். போர்க்களத்துல அல்லாஹ் வந்து அந்த காத்தலங்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவான். அதாவது அவன் உன்ன வெட்டும் பொழுது நீ வெட்டு. பொதுவா சொல்லுவாங்க, முஸ்லிம்கள் வெட்டுங்கள், குத்துங்கள்னு சொல்றாங்க. அந்த சர்ஃப கவனிச்சாலே தெரியுமா? ஒண்ணு அவன் வெட்ட வர்றப்ப நீ வெட்ட தயாராக இரு. அது அந்த வார்த்தைக்கு அந்த ஒரு அற்புதமான அழகு இருக்குமா. இந்த இடத்துல வாஅதன்னு யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு தஃப்சீர் ஞானிகள் சொல்றாங்க. இந்த வாஅத அல்லாஹு தஆலா வேதத்தை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தான். மூசா நபியை சில விஷயங்கள செய்ய சொன்னான் அல்லாஹு தஆலா. 40 சூரத்துல் அஅராஃப்ல 30 கொடுத்தோம், 10 கொண்டு பூர்த்தியானோம். மொத்தத்துல எப்படியோ 40 நாள். 40 நாள் இரவுன்னு சொல்றது நாளும் பகலும் இரவும் கலந்ததுதாம்மா. 40 நாட்கள் நோன்பிருந்து வருமாறு. 40 நாட்கள் நோன்பிருந்து திக்ருல இருந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். 40 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு நான் வேதம் கொடுக்கிறேன்னு சொல்றான். இந்த 40 நாள் அப்படிங்கிறது வந்து பொதுவா எந்த ஒரு வேதம் இறைவன் கிட்ட போய் மக்களுக்கான வழிகாட்டுதல வாங்கும் பொழுது, அதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு ஐசோலேஷன், ஒரு தனிப்பட்ட முறையில இறைவனை தியானிக்கக்கூடிய முறை இருந்திருக்குது எல்லா நபிமார்கள்ட்டயுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே இந்த அ ஹல்வத் தன்னை வந்து அந்த 40 வயசு நெருங்கும் பொழுதே அவங்க வந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ந மஸ்ஜித் அந்த மலையில நூர் மலையில ஹிரா குகையில அவங்க தனிமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தியானிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி ஈசா நபிக்கு இன்ஜீல் கொடுக்கப்பட்ட பொழுதும் அவர்கள் 40 நாள் நோன்பு இருந்ததாக இன்ஜீல் சொல்லுதுமா. இன்ஜீல்ல சொல்லப்படுது. அப்ப மொத்தத்துல இந்த 40 நாட்கள் அப்படிங்கிறது நோன்பு என்பது இறைவனிடம் நெருங்கி மனிதருக்கான வழிகாட்டலை வாங்குவதற்காக அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த ஒரு பொதுவான ஒரு சட்டமாவே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பொதுவா 40 30 அப்படிங்கிறது இல்லைன்னா கூட அந்த காலகட்டங்கள்ல அவங்க அதிகமா தனிச்சிருந்திருக்காங்க. இறைவனை தியானம் செய்யறதுக்கு அப்படிங்கிறது நம்ம அவங்க வாழ்க்கை வரலாறுல சீரானதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியுமா. இப்போ அந்த அந்த மாதிரி அவங்க வந்து 30 நாள் தனிமையில போயிட்டாங்க. போகும்பொழுது தன்னுடைய சகோதரர் ஹாரூனை, அவங்களுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க வந்து தன்னுடைய அந்த கூட்டத்தாருடைய பொறுப்புதாரியாக ஆக்கிட்டு தான் இவங்க போறாங்க. மக்கள் கேட்டதுனால போறாங்க. 30 நாள்னு போனாங்க. அல்லாஹ் அதிகப்படியாக 10 நாள். சூரத்துல் அஅராஃப்ல அல்லாஹ் சொல்ற மாரி 30 நாள்னு சொன்னா, அல்லாஹ் வந்து அது அதிகப்படியாக 10 நாளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி கொடுத்தான். அந்த அதிகப்படி 10 நாளைக்குள்ள இங்க மக்கள்ட்ட மிகப்பெரிய குழப்பம் நடந்துருச்சு. அல்லாஹு அக்பர். அத சொல்லும் பொழுதே இவ்வளவு பெரிய அற்புதம் நடந்த பின்னாடி, இப்பதாம்மா ஒரு விஷயத்த வந்து அவங்க தஃப்சீர் ஆசிரியர்களும் சொல்றாங்கம்மா. எவ்வளவு பெரிய அற்புதம் நம் கண் முன்னால் நடந்தாலும், நாம் மனதிற்குள்ளாக இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை உறுதியாகும் வரை, அந்த அற்புதத்தினால் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியாது. இந்த குறுகின காலத்துக்குள்ளாக இந்த மக்கள் ய மாடு வணங்கிகளாக மாறி போயிட்டாங்க. இதுக்கும் காரணம் இருக்குமா? இத பின்னாடி வந்து நம்ம விரிவா பார்ப்போம். இத யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து ஜவாஹிருல் குர்ஆன் ஆசிரியர் இந்த இடத்துல கரெக்ட்டா சொல்றாங்கம்மா அவங்க. சாமிரி அப்படிங்கிற ஒரு மனிதன். இவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்றதுலயே முழுமையான நம்பிக்கை அப்படி இல்ல அவருக்கு. அப்ப இந்த வரக்கூடிய கூட்டத்திலே எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வரல. இவ்வளவு பெரிய அற்புதத்த கண்ணால பார்த்த பிறகு கூட. 30 நாள் ஆயிடுச்சு. மூசா நபி திரும்பி வராம இருக்காங்க. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த சாமிரி எல்லாரையும் கூப்பிட்டு, அவர வந்து நீங்க உங்களுடைய நபி போயிட்டாரு. அவர் நபி நபின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் போயிட்டாரு. உங்களுக்கு நான் ஒரு தெய்வத்த கொண்டு வந்து குடுக்குறேன். நீங்க உங்கள்ட்ட இருக்க தங்க நகையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. குடுத்த உடனே தங்க நகையெல்லாம் வாங்கி உருக்கி ஒரு காளை கன்று செஞ்சுட்டாரு. இந்த காளை கன்றுங்கிற பக்திங்கிறது இவங்களுக்கு எப்படி போச்சுங்கிறதுக்கான விளக்கம் நம்ம ஏற்கனவே 2 பகுதிகள்லயும் பார்த்துட்டோம்மா. அதாவது இது வந்து கனான்ல இருக்கக்கூடிய சில கனானியருக்கும் அவர்களுடைய தெய்வம் வந்து ஒரு மாட்டு மேல நிற்பதை போல அங்க வந்து சிலைகள் இருக்கும். இந்த பாலுங்கிற சிலை எல்லாம் அப்படி இருக்கும். அது அந்த காலகட்டத்துல சில அவங்கள பார்த்து அதனுடைய தாக்கமும் இருந்திருக்கு. 2வது அந்த பாரம்பரிய எகிப்திய மக்கள்ட்டயும் இந்த இந்த டிவைனிட்டி தெய்வத்தன்மை இந்த பசுமாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்குமா. இந்த பழக்கம் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருக்குங்கிறது இப்ப வெளிப்படுது. இதுக்கிடையில வந்து அந்த பசுமாட்டுக்குள்ளாக அவன் ஏதோ ஒரு சில மண் துகள போடுறான். அந்த மாடு வந்து உண்மையான உயிருள்ள மாடு எப்படி கத்துமோ அதுபோல ஓசை வருது. தப்சீர்ல குறிக்கப்பட்டிருக்குமா ஜவாஹிருல் குர்ஆன்ல. அதாவது செங்கடல் பிளப்பின் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையில் வந்தார்கள். அந்த குதிரையினுடைய கால் பட்ட இடங்களில் எல்லாம் ஏதோ ஒரு வித்தியாசமான பசுமை வருவதை இந்த சாமிரி கவனிச்சிருக்கார். அவருக்கு வந்து அதை யாருன்னு இந்த ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வருகை அது வரும்பொழுது அந்த இடம் பசுமையாகிறத கவனிச்சுட்டு அதிலிருந்து சில மண் துகளை எடுத்துக்கொண்டதாக வருதுமா அது.
அந்த புல் முளைப்பது, அதாவது இந்த புறவியின் பாதம் பட்ட இடங்களில் எல்லாம் புல் முளைப்பதை சாமிரி கண்டான். புறவியின் பாதம் பதிந்த அந்த மண்ணுக்கு உயிர்ப்பிக்கும் சக்தி இருக்கலாம் என்று அனுமானித்து அதிலிருந்து சில மண்ணை எடுத்துக்கொண்டார். கண் முன்னாடி அதிசயம் நடக்குது. அந்த அதிசயத்திலிருந்து அல்லாஹ்வ உணராம, அந்த மண்ணிலிருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்க போதுன்னு நினைச்சு எடுத்திருக்கான்னு சொன்னா, அவனுடைய மனச பாருங்க நீங்க. ஓகேம்மா எடுத்துக்கிட்டான். ஒரு போராட்டம், ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னா, நமக்கு வெறும் பாராட்டையே எதிர்பார்க்க முடியாது. மூசா நபி பட்ட பாடெல்லாம் சமுதாயத்துக்குன்னு உதவி செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் பெரிய பாடம் இருக்குமா. இதையும் தாண்டி தான் சமுதாயத்துக்கு நம்ம செய்யணும். நம்ம கடமையை நம்ம முடிக்கணும் நம்ப. அப்போ உடனே அந்த மண்ண வந்து அவன் எடுத்து வச்சிருக்கான். அந்த திரும்பி வருவதற்கு அந்த காலதாமதம் 10 நாள் காலதாமதம் சொல்லிட்டு போனதோ 30 நாள். அல்லாஹ் கூட 10 நாள் எக்ஸ்ட்ரா இருக்க சொல்லியிருக்கான். இத வந்து அல்லாஹ் வந்து 30 நாட்களை கொண்டு வாக்குறுதி எடுத்தோம். பிறகு 10 நாட்களை கொண்டு பூர்த்தி செய்தோம்னே சூரத்துல் அராஃப்ல சொல்றான். ஆனா இங்க வந்து டோட்டலா 40 நாள்னு பொதுவா அல்லாஹ் சொல்லிட்டான். இது வந்து அதுக்கு இடையில அந்த மண்ணை எடுத்து அந்த கோல்டன் கலர்ல அந்த கோல்டுல ஒரு மாடு செஞ்சுட்டு அதுக்குள்ள போடுறான். மக்கள்ல சில பேர் அங்க இருந்த பனி இஸ்ராயல்ல நிறைய பேர் அதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாமே முடிச்சுட்டு மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த 40 நாளைக்கு அதுக்குள்ள வந்து அல்லாஹ் வந்து இவங்கள வந்து அது இவ்வளவு பெரிய பாவத்துக்கு பின்னாடி நிறைய நடந்திருக்கு. அடுத்தடுத்த ஆயத்துக்கள்ல பார்ப்போமா. அங்கிருந்து ஆசையோட அந்த வாங்கிட்டு வர்றாங்க. அல்லாஹ் வந்து இந்த இடத்துல வந்து 53வது அத்தியாயத்துல சொல்றான். வ இத் ஆத்தைனா மூசல் கிதாப வல் ஃபுர்கான். இந்த வாவ வந்து பலவிதமா எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. கிதாப், வேதம், ஃபுர்கான் 2 குடுத்தோம்னு சொல்றானே அப்படின்னா என்னன்னு சொன்னா 2ம் ஒண்ணுதான். அதாவது நன்மை தீமையை பிரித்தறிவிக்கக்கூடிய வேதம் அப்படிங்கிறது இந்த வாவ வந்து ஒரு தஃப்சீரே வாவ் அப்படின்னு எடுத்துக்கலாம். தஃப்சீரே வாவ்னா உள்ளத விளக்கக்கூடிய ஒரு வாவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ம் ஒண்ணுதான். இல்ல இது அத்துஃபுடைய வாவ் இன்னும்னு சொல்லக்கூடியதா இருந்துச்சுன்னு சொன்னா, இதுக்கு வந்து இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் அவங்க சொல்றாங்கம்மா, சூஃபி இப்ராஹிம வ மூசா அப்படின்னு குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான். இந்த வேதம் பலகையில் எழுதப்பட்ட கிதாப், பலகையில 10 கட்டளைகளோட பதிஞ்சு அல்லாஹ் கையில குடுத்தான். பலகையிலேயே அல்லாஹ் பதிஞ்சு குடுத்தான்மா. அது அது அல்லாம சுகுஃபுகள், கட்டளைகள்னு அல்லாஹ் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் குடுத்திருக்கலாம். அத வந்து ஃபுர்கான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் வந்து இதுக்கு மொத்தம் 5 விதமான மீனிங் இருக்கலாம். இந்த ஃபுர்கான் அப்படிங்கிறதுக்குன்னு சொல்றாங்கம்மா. தௌராத் வேதத்துடைய இன்னொரு பேர் ஃபுர்கானாக இருக்கலாம். அல்லது தௌராத்ல கூறப்பட்ட சட்டதிட்டங்கள தான் இப்படி ஃபுர்கான்னு ஒண்ணவே விளக்கக்கூடிய 2 சொற்களாவும் இருக்கலாம். மூசா நபி இது இன்னொரு ஃபுர்கான் அப்படிங்கிறது என்ன, கடல ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர், கடல பிளந்து காமிச்சாங்க பார்த்தீங்களாம்மா. இந்த மாரி அவங்க செஞ்ச அந்த அற்புதங்கள வந்து அல்லாஹு தஆலா வந்து முஅஜிசாக்கள வந்து இந்த ஃபுர்கான் வேதமும் கொடுத்தோம், அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அற்புதங்கள் அந்த பாதையிலயும் நிகழ்த்தி காமிச்சிருக்காங்கம்மா. அதை சொல்லி சொல்லி காமிச்சிருக்கலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம்னு சொல்லியிருக்கலாம்னு சொன்னாமா, இந்த ஃபிரௌனை வந்து எதிர்த்து வந்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போராடி ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா, அதையும் சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு தஃப்சீர் ஆசிரியர் வந்து ஒரு அழகான உதாரணம் சொல்றாங்க. அபூஜஹல் வந்து யௌமுல் பத்ருக்கு போறப்ப அந்த நாளை சொல்லும் பொழுது இது யௌமுல் ஃபுர்கான், இது நன்மை எது தீமை எதுன்னு பிரிச்சு காட்டிரும். இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் நன்மை இருக்குது அப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப வந்து அந்த ஒரு போர்க்களம் நடக்கக்கூடிய ஒரு நாள்ல இது யௌமுல் ஃபுர்கான், நன்மையை பிரித்து காட்டக்கூடிய நாள் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லி அவன் வந்த மாதிரி. ஆனா அது நன்மை யார் பக்கம் இருந்துச்சுன்னு அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். ஈமான் கொண்ட மக்களின் பக்கம் நன்மை இருக்கதா காட்டி கொடுத்துட்டான். அதே மாதிரி மூசா நபிக்கும் ஃபிரௌனுக்கும் நடந்த போராட்டத்துல யார் பக்கம் வெற்றி கொடுத்தானோ அல்லாஹ் அவங்க பக்கம் உண்மை இருப்பதை எல்லாம் நிரூபிச்சு காமிச்சிட்டான், பிரிச்சு காமிச்சிட்டான் அல்லாஹு தாலா. அந்த வகையில இது அதையும் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. முதல்ல நம்பர் 1 வந்து இது வந்து தௌராத் வேதத்துடைய இன்னொரு பேர்னு சொல்றாங்க 1. 2வது வந்து தௌராத் வேதத்துல குறிக்கப்பட்ட சட்டதிட்டங்களையே குறிக்குது. இந்த இடத்துல இந்த வாவ் தஃப்சீரே வாவ்னு சொல்றாங்க. அதாவது உள்ள வார்த்தையை விளக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம். 3வது இன்னும் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது வந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்னென்ன அற்புதங்களை நிகழ்த்தி காட்டினாங்களோ அந்த அற்புதங்களை குறிக்குதுன்னு சொல்லலாம். 4வது வந்து அந்த ஃபிரௌனை எதிர்த்து போராடி வெற்றி அடைஞ்சாங்கல்ல, அந்த விஷயத்தை இந்த இந்த ஃபுர்கான் அப்படிங்கிறது காமிக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதுக்கு தான் பத்ருடைய போர்க்களத்துல அந்த நாளை யௌமுல் ஃபுர்கான்னு சொல்லியிருக்காங்கிறது உதாரணமா காட்டுறாங்க. அடுத்து 5வது இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் அவங்க சொல்றாங்கம்மா, இந்த இந்த குர்ஆன்ங்கிறது வந்து அந்த சுகுஃபுகளை குறிக்கலாம். சுகுஃபி இப்ராஹிம வ மூசான்னு சொல்றப்போ அல்லாஹ் வந்து இப்ராஹிம் மூசா நபியுடைய சுகுஃபுகள்னு சொல்றப்ப மேபி இதோட தௌராத்தோட சில கட்டளைகளையும் சேர்த்து அல்லாஹ் கொடுத்திருக்கலாம். அதை குறிக்கலாம். நன்மை தீமைகள் எப்படி நம்ம பகுத்தறிஞ்சு நடக்கிறது அப்படிங்கிறதுக்கான மற்ற அறிவுரைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கலாம். அதையும் குறிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி 5 வகையான அர்த்தங்கள் அந்த ஃபுர்கான் அப்படிங்கிற வார்த்தைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ நாம அந்த இந்த ஆயத்துல மறுபடியும் நம்ம கொஞ்சம் அந்த வார்த்தைகளை அனலைஸ் பண்ணி பார்ப்போமா.
வாஅத்னா மூசா 40 லைலத்துன் சும்ம தஹதுமுல் இஜ்ல. நீங்கள் அந்த காளை கன்றை மஅபூதாக பிடித்துக் கொண்டீர்கள். அதுல வந்து இத்தஹத அப்படின்னா ரொம்ப பிரிச்சமா பிடிச்சுக்கிறதாமா. அதாவது வெறுமே அகல்துமுல் இஜ்ல, அகல்தும் அப்படி அகதனாலும் பிடித்தான் தான் அர்த்தம். அகல்துமுல் இஜ்ல அப்படின்னு கூட இது சொல்லியிருந்திருக்கலாம். இத்தகத அப்படிங்கிற சர்ஃப்ல கொண்டு வரப்ப என்ன அர்த்தம்னா, அதை இன்னும் ரொம்ப ஆழமா, அத சர்ஃப் வந்து கொஞ்சம் எழுத்துக்கள் கூட வருது. அது இன்னும் வந்து அழுத்தமா பிடிச்சுக்கிறதுக்கு. அவ்வளவு தூரம் அந்த பக்தியா அவங்க பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த பின்னாடி கூட. இதுக்கும் பின்னாடி அன்தும் ஜாலிமுன் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறாமா. இதுக்கு வந்து நமக்கு வந்து தப்சீர் இப்னு கசீர் விளக்கத்திலையும் இது சுருக்கமாக இந்த நிகழ்ச்சி வந்து கடலை விட்டு வெளிவந்த பிறகு நடந்திருக்குது. இந்த தௌராத் வேதம் கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சி முன்னால கிடையாது. கடலை விட்டு வெளிவந்ததுக்கு பிறகு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கம்மா. முந்தைய தலைமுறையை அழித்த பிறகே மூசாவுக்கு தௌராத் வேதத்தை வழங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு 28வது அத்தியாயம் 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கிறதுனால இந்த காலகட்டம் தான் அப்படிங்கறத தப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் வந்து தெளிவுபடுத்துறாங்கம்மா. அடுத்தபடியாக இப்போ இந்த காட்சியை யோசிச்சு பாருங்க. எப்படி இருந்திருக்கும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அங்கிருந்து மக்களுக்காக படாத பாடுபட்டு, கஷ்டப்பட்டு ஃபிரௌன விட்டு காப்பாத்தி, ஒரு புது சமுதாயம் அவங்களுக்குரிய வேதம் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு நினைச்சு ஒரு ஆர்வத்தோட தன் சமுதாயத்தை சந்திக்க வந்த மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மக்கள் காளைக்கன்றை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே அப்படி துடிச்சு போயிடுறாங்கம்மா. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிடிச்சு இழுத்து கேட்கிறாங்க, எப்படி விட்டீங்க? என்னால முடியாது. யா அல்லாஹ். சகோதரரே, என் தாயின் சகோதரரே, என்னால முடியல. அந்த மக்களை என்னால தடுக்க முடியல அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய முரட்டுத்தனம் அதலோட இவங்க போராட முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த கட்டத்துல அப்படியே அடுத்து என்ன செய்யறது? இந்த மக்களுக்கு பாவ மன்னிப்பு வாங்கி ஆகணுமே. அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க. இத வந்து அல்லாஹ் வந்து ஃபதாப இந்த இடத்துல அல்லாஹ் வந்து எவ்வளவு அழகா சொல்லி காமிக்கிறான் பாருங்கம்மா. இன் கால மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க அவங்க கூட்டத்தார்ட்ட, யா கௌமி என் சமுதாயமே, அந்த பாசத்தை யா கௌமி என் சமுதாயமே, இன்னக்கும் ஸலம்தும் அன்ஃபுஸக்கும், உங்களுக்கு நீங்களே இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு நீங்களே இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே. அநியாயமா இப்படி உங்களுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்ட அல்லாஹ் செஞ்சு என்ன அனுப்பியிருக்கப்போ, இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே. பித்திஹாதிக்குமுல் இஜ்ல, இத்தகத எங்கேயும் அதான் இங்க ஒரு காலை கன்ற மரபுதான் நீங்க எடுத்துட்டீங்களே நீங்க. தூபு இலா அம்மா அல்லாஹ்வுடைய கோபம் தொடர்ந்துகிட்டே இருக்குதுமா. இது பின்னாடி வரும் பாருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்ட. இந்த இடத்துல அவங்க செஞ்சது தங்கத்தில் செய்த ஒரு காளை கன்று. இதுக்கு அல்லாஹ் எப்படி இன்னும் அல்லாஹு தஆலா சோதிக்கும் பொழுது அல்லாஹ் வந்து முன்தகிம். அல்லாஹ் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் தான். கிருபையாளன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் தான். ஆனா அவனுக்கு ஒரு திருநாமம் முன்தகிம், பழி வாங்குபவன் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அவனுக்கு இருக்கு. அந்த அச்சம் நமக்கு எப்பவுமே வேணும்மா. அவன் இதுக்கு எப்படியெல்லாம் பின்னாடியும் அல்லாஹு தஆலா அந்த மக்கள வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு சோதிச்சிருக்கான் அப்படின்னு பாருங்க. உடனே ஃபதூபு இலா பாரிஇக்கும். இந்த இடத்துல பாரிஇக்கும் ஃபதூபு, நீங்க உங்க ரப்பு கிட்ட தௌபா செய்யுங்க. இந்த தௌபா வார்த்தை தௌபா கிடையாதுமா. உண்மையிலே படிக்கும் பொழுதே மனசு ரொம்ப கஷ்டப்படுது. சொல்லுவாங்க யூதர்கள் எல்லாம் நாங்க குரான்ல வந்து எங்கள ரொம்ப இழிவுபடுத்தி பேசுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுடைய தௌராத்ல இத பத்தி ரொம்ப மோசமா. அந்த தண்டனை எப்படிப்பட்டதுன்னா, தேடி தேடி சென்று உங்கள் சகோதரரை கொலை செய்யுங்கள். இப்படி இறைவன் சொன்னதாகத்தான் அவங்களுடைய வேதத்துல பதிவாயிருக்கு. அந்த தண்டனை வந்து வெறும் வார்த்தை தண்டனை கிடையாதுமா. இது வந்து கடுமையான குற்றத்த இப்போ இந்த வார்த்தைகள கவனிச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாரியே இருக்கும் பாருங்களேன். ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். இங்கேயுமே அதே மாரி ஃபதூபு இலா பாரிஇக்கும் ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் ذாலிகும் கைருல் லக்கும் இன்த பாரிஇக்கும் ஃபதாப அலைக்கும். இந்த வார்த்தை ரிப்பீட் ஆகும். இன்னஹு ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் மன்னிச்சான். ஆனா இதுக்கப்புறம் இறக்கிட்டான் கீழ. இந்த இடத்துல என்ன விஷயத்த அவங்க அனுபவிக்கிறாங்க? அப்படிங்க தண்டனை என்ன? மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் என்ன தண்டனை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொன்னான்? மன்னிப்பு கேட்கிறோம். நீ மன்னிச்சிருங்கன்னு சொன்னா உடனே நீங்க அல்லாஹ்ட்ட அழுது கேளுங்க. உடனே மன்னிச்சிடுன்னு சொல்லல. தண்டனை என்ன? குற்றத்துக்கான தண்டனைகளை இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்குமா? கொலை குற்றத்துக்கு என்ன? திருட்டுக்கு என்ன? விபச்சாரத்துக்கு என்ன? அல்லாஹு அக்பர் ஒன்னொன்னுக்கு என்ன தண்டனை இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஏன்னா இது மனிதனை படைத்த, மனித உணர்வுகளை படைத்த, மனித உணர்வின் பாதிப்பை உணர்ந்த ரப்புல் ஆலமீனுடைய தீர்ப்புகள் இது எல்லாமே. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? அந்த ஷிர்கியத் அப்படிங்கிறது, இணை வைத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான பாவம் அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு எல்லாருக்குமே உணர்த்துறாம்மா சொல்லப்போனா. இப்ப அந்த இடத்துல வந்து அந்த மக்களுக்கு தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான். சொல்லப்போனா இத தஃப்சீர் ஆசிரியர் சொல்லும் பொழுது சொல்றாங்க,
அனரப்பு என்று சொன்ன தன்னை ரப் என்று சொன்ன ஃபிரௌனை இவர்களுடைய கண் முன்னால் அல்லாஹ் தண்ணீரில் அழித்து அதை பார்த்து இவர்கள் மனதிற்கு ஆறுதல் சொன்னான் அல்லாஹு தாலா. இவ்வளவும் அடைந்த பிறகும் ரப்பாகிய தனக்கே ஒரு மாட்டை இணை வைத்து வணங்கிய அந்த மக்களுக்கு அல்லாஹு தாலா ஃபிரௌனுக்கு கொடுத்த அதே தண்டனைக்கு ஈக்குவலான தண்டனையை தான் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கான். ஏன்னா ஃபிரௌன் அப்படிங்கிறதுமா, இந்த இடத்துல நான் சில விஷயங்கள் பதிவு பண்றேன்மா. ஃபிரௌன் அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரம் கிடையாது. நம்ரூதுங்கிறது ஒரு கதாபாத்திரம் மட்டும் கிடையாது. அதே மாதிரி ஹாமான் அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரம். ஃபிரௌனுடைய அந்த குற்றச்செயலுக்கு துணை புரிந்த மந்திரி அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரம் கிடையாது. காரூன் அப்படிங்கிறவன் வெறும் செல்வத்தின் மீது பேராசை படைத்த ஒரு கதாபாத்திரம் இல்ல. இது எல்லாம் என்ன தெரியுமாமா? உங்களுக்குள் எனக்குள் ஃபிரௌன் இருக்கிறதா? ஹாரூன் இருக்கிறானா? ஃபிரௌன் இருக்கிறானா? காரூன் இருக்கிறானா? எனக்குள் ஹாமான் இருக்கிறானா? எனக்குள் லூத் நபியுடைய சமுதாயம் இருக்கிறதான்னு நாம ஒருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். அங்கதான் இங்க முக்கியம். இவர்களுக்குள் அந்த ஃபிரௌனியுடைய அந்த போங்கு இருந்துச்சு, அந்த பெருமை இருந்துச்சு, அகங்காரம் இருந்ததுனாலதான் அவர்கள் அல்லாஹு தாலாவை புறம் தள்ளிவிட்டு மாட்டின் முன்னால் வணங்கக்கூடிய ஒரு கொடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அல்லாஹ் சாமிரியும் தண்டிச்சான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நம்ம தப்சீர்கள் படிக்கும் பொழுது அந்த கதையை விளக்கமா நம்ம படிப்போம்மா. அதுல இப்போ நம்ம அதுக்குள்ள போவேன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன படிப்பின அல்லாஹ் சொல்றான், அவங்க நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க. எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு அல்லாஹு தாலா சொல்றாமா? ஃபக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளுங்கள். இத பத்தி ரொம்ப விளக்கமா தப்சீர்கள் சொல்லுதுமா. கேட்கும் பொழுதே மனம் நடுங்குதுமா. எப்படின்னு சொன்னா அந்த அதாவது அந்த யார் இந்த பாவத்தில் பங்கெடுக்கவில்லையோ அந்த பங்கெடுக்காதவர்கள் வாளை எடுத்து அந்த பங்கெடுத்தவர்களை வெட்டணும். அது பிள்ளையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பேரனாக இருக்கலாம், பேத்தியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மாமனாக இருக்கலாம். வெட்டி 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 வீழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை வரும் வரை. ரொம்ப கடுமையான தண்டனமா, ரொம்ப கடுமை. ஆனா அந்த அந்த இடத்துல சொல்றாங்கம்மா தப்சீர் ஆசிரியர்கள், இது எதனால அப்படி அல்லாஹ் தண்டனையை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். எதுக்காக அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுத்திருக்கான்னு சொன்னா, அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால். பாவம் செய்து கொண்டிருந்த காரணம் அப்படின்னு, அதாவது 57வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், கானு அன்ஃபுஸஹும் யظ்லிமூன். இந்த இடம் எந்த எந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாமா, ஆரம்பத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு நம்ம பார்த்தப்போ கான மினல் காஃபிரீன் அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஒரு பாவம் பண்ணுன உடனே அல்லாஹு தாலா ஷைத்தான அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டு கீழே சபிச்சு அல்லாஹ் அனுப்பிடல. அவனுக்குள்ளாக அந்த பெருமைங்கிறதும் குஃப்ரியத்துங்கிறதும் உள்ளுக்குள்ள இருக்கிறத அவன் கணித்து கொண்டே இருந்ததனால் கடைசியில் அந்த பாவம் செய்த பொழுது அவனை அல்லாஹ் சபித்து மிகப்பெரிய ஒரு லானத் பெற்ற நிலைக்கு அல்லாஹ் தள்ளினான். அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தினால மட்டும் உடனே இந்த மக்களுக்கு இவ்வளவு கடுமையான தண்டனையை அல்லாஹு தலா கொடுத்துடல. இதுக்கு பிறகும் அவர்கள் செய்தது அடிக்கடி முன்னாலும் பின்னாலும் அவர்கள் செய்த அநியாயங்கள் அதிகம். நம்ம போன பகுதியிலே பார்த்தோம். வெளியில கொஞ்ச நேரத்தை எங்களுக்கு ஒரு இலாக செஞ்சு கொடுங்க, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும், இவங்களுக்கெல்லாம் தெய்வம் இருக்கு, எங்களுக்கு ஒரு இலாக வேணும், கண் முன்னாடி எங்களுக்கு ஒரு சிம்பல் ஆஃப் காட் வேணும், கடவுளுடைய ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கேட்டாங்க அப்படிங்கிறது குர்ஆன் ஆயத்திலே நம்ம போன பகுதியில பார்த்தோம். அப்போ இந்த மக்களுடைய அந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அநியாயம் செய்யக்கூடிய தன்மையினுடைய வெளிப்பாடுதான் இந்த அல்லாவிடம் இருந்து வந்த இந்த கடும் தண்டனை அவர்களுக்கு. இதற்கு பிறகும் தண்டனைகள் பெற்றுக்கொண்டுதான் இருந்தாங்கம்மா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்கிறான். தப்சீர்கள் சொல்லுதுமா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ் இந்த கடுமையான தண்டனை எப்படி ஒருத்தர் உறவுகளை எப்படி வெட்ட முடியும்? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, இருளை போல ஒரு நிலை ஏற்பட்டது. அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் வரை வெட்டிக்கொண்டே இருந்தார்கள். 3000 பேர் வெட்டப்பட்டாங்கன்னு தப்சீர் சொல்லுதுமா. வல்லாஹு அஅலம், அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். அப்போ ஃபிரௌன் கிட்ட இருந்த அந்த தன்மை, தப்சீர் ஆசிரியர்களுடைய கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களாமா, நமக்கு நிறைய உண்மைகளை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த தன்மை இன்னும் இந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு அப்படிங்கறது அல்லாஹு தாலா அவன் எல்லாவற்றையும் உணர்ந்தவனாக இருக்கான். அதற்கான தண்டனையாக இதை கொடுக்கின்றான். அல்லாஹ் அக்பர்.
அன்பு தீன் சொந்தங்களே, இந்த இடத்துல இந்த தப்சீர படிக்கும் பொழுது, நமக்குள்ள நாமே ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அழுது அழுது புலம்புகிறாங்க. அல்லாஹ் மன்னித்து விடு, அல்லாஹ் மன்னித்து விடு அல்லாஹ். அதற்கு பிறகு அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பு வந்தது. மன்னிப்பு வந்து அந்த இடத்தின் இருள் அகன்ற பொழுது 3000க்கும் அதிகமான பேர் அந்த இடத்துல வந்து தங்களுடைய சொந்த உறவுகளாலே வெட்டப்பட்டு அங்க மரணிச்சிருந்தாங்க, இறந்து போயிருந்தாங்க. அதற்கு பிறகு மீதமுள்ள மக்கள் தௌபா செய்து அந்த சட்டங்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினார்கள். அதற்கு பிறகும் அவர்களுடைய கும்ராஹி அவர்களுடைய அந்த ம் வழி மீறுதல். அந்த மீறுதல்ங்கிற பண்பு இருந்து கொண்டே தான் இருந்துச்சு. இன்னும் நம்ம பார்ப்போமா, பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்த ஆயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் நான் பகிர்ந்து கொள்றேன்மா. அது நயவஞ்சகத்தை போலவே சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. பொதுவா வந்து அ இந்த நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சில பாரம்பரிய வியாதிகள் சொல்லும் பொழுது, இந்த சிண்ட்ரோம் இருக்கு இவங்களுக்கு. அதனால இவங்களுக்கு அந்த வியாதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு சிண்ட்ரோம்ல இந்த ஃபிரௌன் இவங்கலாம் யாரும்மா? ஃபிரௌன் யாரு? ஹாமான் யாரு? ஃபிரௌனுடைய மந்திரி ஹாமான் யாரு? செல்வத்தினால அ பெருமை கொண்டு அழிஞ்சு போன காரூன் யாரு? லூத் நபியுடைய கூட்டம் ஓரின சேர்க்கையில அழிந்து போன எல்லாம் நம்ம அம்மா அத்தாவோட பிள்ளைக தானே! நம்ம ஆதம், ஹவ்வா அம்மாவோட புள்ளைக தானே! எல்லாமே நம்ம சமுதாயம், மனித சமுதாயம். இன்னன் நாச அல்லாஹ் இந்த மனிதர்கள் அனைவரும் ஒரே உம்மத். ஒரு தாய் தந்தையுடைய பிள்ளைகள். அப்ப எல்லாரும் நம்ம மூதாதையர்கள் தான். அப்போ நமக்குள்ளாக எப்படி இப்ப நான் பெரிய ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. மரபு வழி நோய்கள் தொடராம இருக்கிறதுக்காக ஜீன் ரீதியாக அத வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான பெரிய ஆய்வுகளை மெடிக்கல் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. நெறைய வெற்றியும் அடைஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. வல்லாஹு அலம். அல்லாஹ் அல்லாஹ் அறிஞ்சவனா இருக்கு. அவங்க அதுல நெறைய வெற்றி அடைகிறாங்க. அப்ப ஜீன் ரீதியாக இது போன்ற பண்புகள் நம்மகிட்ட வராம இருக்கணும்னு ஒவ்வொரு நேரமும் நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னென்ன பண்புகள்? ஒரு சின்ன ஒரு அனலைசேஷன் இது மட்டும் நம்ம பார்த்துருவோம்மா. ஏன்னா இத கடந்து போறப்ப கண்டிப்பா நமக்கு இது ரொம்ப தேவை. வெறுமனே கதைகளாக இத பார்க்காம ஃபிரௌனுடைய வாழ்க்கையை ஹஸ்ஸாய் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்கம்மா, ஃபிரௌனுடைய வாழ்க்கையை நீ ஃபிரௌனுடைய வாழ்க்கையாக பார்க்காதே கண்ணாடியாக பார். அந்த கண்ணாடியில தெரியிற உன் முகத்த பார்த்து தெரிஞ்சுக்கோ, இதுல என்கிட்ட ஏதாவது அந்த குறை இருக்குதான்னு நீ யோசிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. மதாரிஜுல் சாலிஹீன் அப்படிங்கிற அவங்களுடைய கித்தாப்ல இப்னு அல் கையூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்கம்மா, ஃபிரௌனை ஒரு மனிதனாக நினைக்காதே. இறந்து போன ஒரு மனிதனாக நினைக்காதே. அது உள்ளத்தின் நோய். அது உன் உள்ளத்தில் இருக்கிறதா என்று நீ பார்த்துக்கொள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, அதிகாரத்தின் மீதும் செல்வத்தின் மீதும் எப்பொழுது நமக்கு அதிகமான அளவுக்கு ஆசை உண்டாகி விடுகிறதோ, அதிகாரம் வேணும், காசு பணத்து மேல அதிகமான ஆசை உண்டாகிறதோ, குருட்டுத்தனமான ஆசைகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ள உண்டாகுதோ, அப்பெல்லாம் நாம் இஹ்யாவு உலூமுத்தீன்ல சொல்லியிருக்காங்கம்மா, ஃபிரௌன், நம்ரூத், காரூன், லூத் நபியுடைய சமுதாயம் இந்த பண்புகள் நமக்குள் வெளிப்படுதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருங்க. ஏதோ ஒரு கதை கேட்கல, எனக்குள் ஃபிரௌன் உருவாகிவிடக் கூடாது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, எவர் தொழுகையை கைவிடுகிறாரோ அவர் ஃபிரௌனோடும் ஹாமானோடும் மறுமையில் எழுப்பப்படுவார். பெருமை, அகங்காரம் எங்க இருக்கோ அங்கதான் தலை பணியாது. அப்பொழுது அந்த தலையை அல்லாஹ் அங்கதான் எழுப்புவேன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இந்த என்ன இருக்குன்னா, இதுக்கு ஒரு சின்ன அடையாளங்கள். நான் செய்றது எல்லாமே ரைட். என்னை யாரும் திருத்தக்கூடாது அப்படின்னு எப்ப நினைக்கிறோமோ, நமக்கு ஒரு அறிவுரைகள் சொல்லப்படும் பொழுது எப்பொழுது அதை மறுக்கின்றோமோ, நாம எப்பயாவது சரி செய்யப்படும் பொழுது எப்பொழுது நமக்கு கோபம் வருகிறதோ, நல்லா கவனிச்சுட்டு வாங்கம்மா. கோபம் வருகிறதோ, மற்றவர்களை எப்பொழுது நாம் இழிவாக பார்க்க ஆரம்பிக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் நாம வந்து ஸ்டேட்டஸ் என்னுடைய கண்ணியம், என்னுடைய நிலைமை, என் தகுதி அப்படின்னு நம்ம வந்து அது மேல பெருமை கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் எப்போ தேவையோ அப்ப மட்டும் அல்லாஹ்வுக்கு அடிபணியணும்னு நினைக்கிறோமோ, பிரச்சனை வரப்போட்டு அல்லாஹ்வுக்கு அடிபணிவோம். மத்த நேரத்துல நான் எப்போ இருக்கிறோமோ, அப்பவெல்லாம் ஃபிரௌன் சிண்ட்ரோம் நமக்குள்ள செயல்பட ஆரம்பிக்குது. ட்ரீட்மெண்ட் தேவை. இது தவறு. ஃபிரௌனியத் சிண்ட்ரோம் நமக்குள்ள ஆரம்பிக்குது அப்படிங்கிற அச்சம் நமக்குள்ள வரணும். அன்பு தீன் சொந்தங்களே. வெறுமனையாக இன்னும் நெறைய பார்க்க போறோம் இந்த வரலாறு. நம்ம யாரோ ஒரு சமுதாயத்த குற்றம் சொல்லிக்கிட்டே போறதுக்காக இந்த கதைகள் நமக்கு சொல்லப்படல. இது நமக்கு தேவையும் இல்ல. நாம எதுக்காக இத படிக்கிறோம்னா, இந்த குற்றங்கள் எனக்குள்ள இருக்கா? எனக்குள்ள வந்துருமா? அப்படிங்கிற கவலை நமக்குள்ளாக வேணும்.
இமாம் அல் ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்க, ஃபிரவுன் வெளிப்படையாக அன ரப் என்று சொன்னான். நான் ரப் என்று சொன்னான். எத்தனையோ பேர் அமைதியாக தங்கள் இதயங்களில் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வெளிய சொல்லல. ஆனா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹாமான் சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஃபிரௌன் எப்பவெல்லாம் வந்து அ தப்பு செய்றானோ, அப்பல்லாம் தூண்டுதலாக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்த ஹாமான் சிண்ட்ரோம். இவன் வந்து ஒரு அந்த காலத்து கட்டடக்கலை வல்லுனர். ஃபிரௌன் சொல்றான், மலைக்கு போய் தான மூசா நபி வந்து அவங்க ரப்ப சந்திச்சுட்டு வந்தாரு. சொல்றாங்கல்ல மலைப்பகுதியில தூர் மலையில போய் தான அவங்க போய் ரப்ப சந்திச்சுட்டு, அந்த ஆசாக் அந்த மூஜிசாலாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாரு. அப்பன்னா நீயும் உயரமான கட்டடத்த கட்டு. நானும் மூசாவுடைய ரப்ப போய் பார்த்துட்டு வர்றேன். அல்லாஹு அக்பர்! ஏன்னா தஃப்சீர் ஆசிரியருடைய கண்ணோட்டத்துல இத பார்க்கும்பொழுது புதிய, புதிய உண்மைகள் நமக்கு விளங்குதுமா. அதுல இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் அவங்க சொல்றாங்க, இத வந்து நம்ம கேட்கிறோம் நம்ப. ஆனா வந்து இத வந்து வல்லாஹு அஅலம். நான் என்னுடைய சொந்த சிந்தனையில இருந்து எதையும் சொல்லலம்மா. அவங்க சொல்றாங்க. அது ஃபிரவுன் அப்படிங்கிறது வந்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதியனுக்கு போறதுக்கு முன்னாடியோட தந்தை ஃபிரவுன் இறந்து போய் மகன் ஃபிரவுன் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துலயும் இருந்திருக்கான். மற்ற பிரச்சனைகள் கடைசியில அழிஞ்சு போற வரைக்கும் அவன் தான் இருந்திருக்கான் அப்படின்னும் சொல்றாங்கம்மா. மாஷா அல்லாஹ். இது ஃபிரௌன பத்தி வரலாறு குறிப்பிடுறப்ப ரமீசஸ் 2 அப்படின்னு குறிப்பிடுது. ஒருவேளை இது ஒரு காரணமாக இருக்கலாமோ? கருத்துக்கள் மட்டும்தாம்மா. மொத்தத்துல ஃபிரௌன் யாரு? என்னங்கிற இந்த ஆராய்ச்சிய விட. ஏன்னா அவங்க சொல்லும்பொழுது அப்ப ஃபிரௌன் 2 பேரா அப்படின்னு நம்மளே நெனைப்போம். ஆக்சுவலா இது ஆத்தென்டிக் இஸ்லாமிக் ஹதீஸ், குரான் ஆயத் மூலமா இல்லன்னா கூட ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து 2 ஆட்சியாளர்கள மூசா நபி சந்திச்சிருக்காங்க. ஒண்ணு தன்னை தந்தையாக நிலைமையிலிருந்து வளர்த்தவர், அந்த மதியனுக்கு போறதுக்கு முன்னாடியே, கொலை செய்துவிட்டு போறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த அந்த ஆட்சி முடிஞ்சு அவருக்கு ஆயுள் முடிஞ்சு போய், திரும்பி அவங்க போயிட்டு அற்புதங்களை கொண்டு வந்த பொழுது மகனுடைய ஆட்சி தான் அங்க இருந்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் அவங்களுடைய பக்ராவுடைய தஃப்சீர்ல சொல்லி காமிக்கிறாங்கம்மா. இத நம்ம தேடி பார்த்தோம்னா ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸஸ் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. நமக்கு இது தேவையில்லம்மா. நமக்கு தேவை அந்த ஃபிரௌன். அது ஒரு ஒரு தீய சக்தி. அந்த ஃபிரௌன் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "என் காலத்து அபூ ஜஹில், மூசா நபி காலத்து ஃபிரௌனை போன்று." அப்ப அது நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அந்த ஃபிரௌனுக்கு அந்த கட்டடத்த கட்டி, தூண்டி விட்டு, அவனுக்கு ஒரு மந்திரியாக நல்லத சொல்லாம தீயதையே தூண்டி கொடுத்த ஹாமான் சிண்ட்ரோம். என்னதும்மா? அந்த ஹாமான் சிண்ட்ரோம் நமக்குள்ள இருக்குதாங்கிறதையும் யோசிக்கணும். எப்போவெல்லாம் தவறான தலைவர்களை பயன் அடைந்து கொள்வதற்காக பாராட்டிக்கிட்டே இருக்கிறோமோ, அவங்களோட தப்பு இருக்குன்னு தெரியுது. ஆனா வேற வழி இல்ல. நமக்கு தேவை பைசா. நமக்கு தேவை அவங்களோட ஒட்டிக்கிட்டு நம்ம அனுபவிக்கணும் எல்லாமே. அப்படின்னு நம்ம வந்து பயனடைவதற்காக நம்ம பின்பற்றோமோ, அப்பல்லாம் ஹாமான் சிண்ட்ரோம் வேலை செய்யுது. நாம வந்து எப்பவெல்லாம் வந்து அ அ பாவத்த வந்து மூளைய பயன்படுத்துறோம். ஏன்னா ஹாமான் நல்ல அறிவாளி தான். நம்ம எதுக்கு மூளைய பயன்படுத்துறோம்னா, நம்மளுடைய அதிகாரத்த வந்து நிலைப்படுத்தணுங்கிறதுக்காக மூளைய பயன்படுத்துறோம். மற்றவர்கள அடக்கி ஆள்றதுக்காக மூளைய பயன்படுத்துறோம். இப்ப ஹாமான் சிண்ட்ரோம் நமக்குள்ள தல தூக்குதுன்னு அர்த்தம். நாம வந்து அதிகாரத்தை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம மார்க்கத்த விட்டு லேசா மாறுறோம். இது மாரி பண்ணா அதிகாரத்துக்கு பிடிக்காது. அதனால கொஞ்சம் டீவியேஷன் லேசா விட்டு குடுத்துறலாம். நம்ம மார்க்கத்துல. லேசா விட்டு குடுத்துறலாம். அப்படின்னு எப்பவெல்லாம் நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் ஹாரோன் சிண்ட்ரோம் தல தூக்குதுன்னு அர்த்தம். ஹாமான் சிண்ட்ரோம். சாரிம்மா ஹாமான். ஃபிரௌனுடைய மந்திரி ஹாமான். எப்பவெல்லாம் உண்மைய சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுதோ, அப்ப வந்து, ஐயோ! நம்ம எதுக்கு சொல்லணும்ப்பா? நமக்கு எதுக்கு வம்பு? வாய் மூடிக்கலாம். அப்படின்னு எப்பவெல்லாம் இருக்கிறோமோ, ஹாமான் சிண்ட்ரோம் தல தூக்குது. இல்ல. அந்த ஹாமானிய தன்மை எனக்குள்ள வரக்கூடாது. ஃபிரௌனிய தன்மை எனக்குள்ள வரக்கூடாது. ஹாமானிய தன்மை எனக்குள்ளாக வரக்கூடாது. கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்க சொல்றாங்க, எப்போ ஒரு அறிவாளி, ஒரு ஸ்காலர், ஒரு 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 இஸ்லாமிக் ஸ்காலர், ஒரு நல்ல நிறைய மார்க்க ஞானம் படித்த ஒருவர், எப்பொழுது உண்மையை அதிகாரத்திற்கு விற்று விடுகிறாரோ, அவர் ஃபிரௌனை விட கொடுமையானவர். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஃபிரௌனோட மோசம். ஃபிரௌனோட மோசம். எப்போ? தனக்கு மார்க்க அறிவு இருக்குன்னா எதிர்க்கணும். உண்மைய சொல்லணும். எப்போ அதிகாரத்துக்கு அடிபணிந்து உண்மையை சொல்ல மறுக்கிறாரோ, ஃபிரௌனை விட மோசமானவர். நம்ரூத் சிண்ட்ரோம். நம்ரூத் இப்ராஹிம் நபியுடைய காலத்துல நம்ரூத் இருந்தான்லம்மா. அனவுஹி வ உமீத். என்ன ஒரு ரப்பு செய்றான். படிப்போம்மா பின்னாடி அவன பத்திம்மா. ஆனா இந்த இடத்துல அந்த இவங்கள எல்லாம் படிக்கிறப்போ யாரோ ஒரு கேரக்டர்ன்னு பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இஸ்லாமிக் ஸ்காலர்ஸ் இத பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, அறிஞர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தஃப்சீர்ல நான் கொஞ்சம் இடையிலே கொண்டு வந்துடுறேன்ம்மா நானு. அப்படின்னு பெருமை அடிச்ச நம்ரூத் சிண்ட்ரோமும் நமக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. என்னன்னா எப்படிலாம் வரும் பொழுதுமா, என் வாழ்க்கைய நான் தான் உருவாக்குறேன் அப்படின்னு எப்பல்லாம் நினைக்கிறோமோ, வெற்றியில எப்போ அல்லாஹ்வ மறக்கிறோமோ,
ஒரு வெற்றி நமக்கு கிடைக்குது. நான் சம்பாரிச்சது கஷ்டப்பட்டு அப்படின்னு வெற்றியில அல்லாஹ்வ மறக்கிறோமோ? ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு அறிவு வளர்ச்சி இத சந்திக்கிறப்போ நம்ம எப்போலாம் வந்து பெருமை கொள்றோமோ, ஒரு விஞ்ஞான ரீதியா வளர்ச்சி வந்தோம்னா அல்லாஹ்வ மறந்துருது. படைத்தவன மறந்துடுது. பெருமை கொள்றோமோ? எப்போவெல்லாம் நம்பிக்கையை புறம் தள்ளிவிட்டு, நான் தான் பெருசு. நம்பிக்கை, இறை நம்பிக்கையை விட்டு தாண்டி, என் தன்னம்பிக்கை பெருசு. நான் சாதிப்பேன் அப்படின்னு எப்போலாம் நமக்குள்ள எண்ணம் வருதோ, அன்புதீன் சொந்தங்களே, நம்ரூத் சிண்ட்ரோம் வேலை செய்யுது. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், இவங்க யாரும் வேற்று கிரகத்து மனுஷங்க கிடையாது. நம்ம பாவா ஆதம், அம்மா ஹவ்வா அம்மாவோட புள்ளைக தான். ஒரு பாரம்பரிய நோய்களாக இருந்தாலும் பாரம்பரியத்தின் மூலமாகத்தான் கடத்தப்படும். இந்த பாரம்பரியம் எல்லாம் தாண்டி எஞ்சி நிற்கக்கூடியவர்கள் தான் நாம. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "என் உம்மத்து யூதர்கள் செய்த எல்லா பாவங்களையும் செய்யும்ன்னு" சொன்னதுக்கு என்ன காரணம்? அந்த சிண்ட்ரோம் தல தூக்க விடாம எப்பொழுதுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மரபு நோய்கள், இதெல்லாம் மரபு நோய்கள். டிசீஸ் ஆஃப் ஹார்ட். இதய நோய்களாக நமக்கு மாறாம நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அவங்க தஃப்சீர்லமா, நம்ரூத் வந்து மனித அகங்காரம், பெருமைய வந்து அதாவது மனிதாபிமானம் எப்போ விட்டு மனிதாபிமானம்னு ஒரு தன்மைய விட்டுட்டு, எப்பவெல்லாம் மனுஷன் பெருமை கொள்றானோ, அப்பவெல்லாம் அவன் நம்ரூதினுடைய ரெப்ரசன்டேஷன் ஆயிடுறான். நம்ரூத பிரதிபலிக்க ஆரம்பிச்சுடுறான் அவன். அல்ஹம்துலில்லாஹ். காரூன் சிண்ட்ரோம். நம்ம நெறைய இது பார்த்துட்டோம் இப்ப. இப்ப வந்து ஹாமான பார்த்துட்டோம். ஃபிரௌனியத் நமக்குள்ள இருக்கான்னு பார்த்தோம். ஹாமானியத் இருக்கான்னு பார்த்தோம். நம்ரூதியத் இருக்கான்னு பார்த்தோம். இப்ப கடைசியா காரூணியத் இருக்கான்னு பார்ப்போம். எவ்வளோ பெரிய பணக்காரன்னு அவன் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தான். எப்பவெல்லாம் ஆடம்பரத்து மேல நமக்கு அதிகமான ஆசை வருதோ, நம்மகிட்ட இருக்க காசு பணத்த மத்தவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நம்ம எப்பல்லாம் நெனைக்கிறோமோ, எப்போலாம் ஜகாத்த மறுக்கிறோமோ, எப்போவெல்லாம் ஏழைகள புறம் தள்றோமோ, அப்பல்லாம் நமக்குள்ள காரூணியத் வளருது. மற்றவர்களுக்கு கொடுக்கிறப்போ எப்போ நமக்கு மனசு வராம இருக்கோ, அப்புறம் குடுக்கலாம் அப்படின்னு நம்ம இழுத்து பிடிக்கணும்னு நெனைக்கிறோமோ, அதே மாரி பணத்த கொண்டு மக்கள ஜட்ஜ் பண்ண நெனைக்கிறோம். பணக்காரன் இவனுக்கு ஒரு மாதிரி, ஏழை அப்படிதான் நெனைக்கிறப்பல்லாம், காரூணியத் நமக்குள்ள தல தூக்குது. காரூன் சிண்ட்ரோம் தல தூக்குதுங்கிற பயம் வந்துரணுமா. அடுத்து லூத் சிண்ட்ரோம். பல் அன்தும் கௌமுன் தஜ்ஹலூன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் வந்து இன்னும் நம்ம பின்னாடி பார்ப்போம்மா. இந்த லூத் நபியுடைய சிண்ட்ரோமும் நமக்குள்ள தல தூக்காம நம்ம எப்பவுமே பார்க்கணும். எப்போ வந்து பாவத்த இதனால ஒண்ணும் இல்ல அப்படின்னு எப்போ நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போவெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய வஹீயினுடைய கனத்தை விட, அதனுடைய தாக்கத்தை விட நமக்கு நம்ம ஆசைகளை பின்பற்றுவது நமக்கு ரொம்ப அதிகமான ஆர்வம் கொடுக்க ஆரம்பிச்சுருதோ, அத நம்ம போக ஆரம்பிச்சுட்டோமோ, எப்போ வந்து வெட்கத்த விட்டுறோமோ, பார்வையால, கேள்வியால, இதெல்லாம் எல்லாரும் செய்றது தானே அப்படின்னு எப்போ நம்ம வெட்கம் நம்ம விட்டு போகுதோ, நீதி எது வந்து நேர்மையோ, அத எப்போலாம் மாத்தி அமைக்கணும்னு நெனைக்கிறோமோ, அது இந்த காலகட்டத்துல ரொம்ப தேவம்மா. இந்த கௌமு லூத்தியிசம் இருக்குல்லம்மா, கௌமு லூத். அந்த மக்கள் செய்த பாவங்கள் மறுபடியும் சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய கேவலமான காலத்துல இருக்கக்கூடிய நமக்கு இந்த பயம் கண்டிப்பா வரணும். இந்த சிண்ட்ரோம் எங்களுக்கு எங்க சந்ததிகளுக்குள்ளயும் வந்துரக்கூடாது அல்லாஹ் அப்படிங்கிற சிந்தனை நமக்குள்ளாக வரணும்மா. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்கம்மா, எப்பொழுது மனித ஆசை இறை விதிகளை ஆட்சி செய்ய ஆரம்பித்து விடுகிறதோ, அப்பொழுது அந்த இதயம் குருடாகிவிடும். முழுக்க குருடாயிடும். அப்போ கடைசியா நான் அத சொல்லி முடிக்கிறேன்ம்மா நானு. திரும்ப திரும்ப அத ஞாபகப்படுத்த வேண்டி வரும்மா. ஃபிரவுன் தண்ணீரில் மூழ்கிவிட்டான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டான் என்று நீங்கள் கதையாக அதை முடித்து விடாதீர்கள். ஒவ்வொரு பெருமையின் பொழுதும் ஒவ்வொரு முறை பெருமையின் பொழுதும், எப்போல்லாம் பெருமை வருதோ, அப்பல்லாம் நாம அதோட சண்ட போட்டு எப்பல்லாம் நம்ம ஜெயிக்கிறோமோ, அப்பல்லாம் ஒவ்வொரு தடவையும் எப்ப நமக்குள்ள பெருமை தல தூக்குதோ, அஸ்தக்ஃபிருல்லாஹ் நீ ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் தான் பெரியவன் அப்படின்னு நம்மள நாமளே எதிர்த்து எப்போ சண்ட போட்டு நம்முடைய மனச பண்படுத்துறோமோ, அப்பல்லாம் ஃபிரௌன் மூழ்கிக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் ஃபிரௌனியத்த நம்ம மூழ்கடிக்கிறோம். இல்ல தல தூக்க விட்டுட்டோம்னு சொன்னா, ஃபிரௌனியத் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சுரும். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய அன்பு தீன் சொந்தங்களே, இந்த பயங்கரமான தண்டனை, கேட்பதற்கே அஞ்சக்கூடிய ஒரு தண்டனை. இந்த தண்டனைய அல்லாஹு தஆலா கொடுத்தது சாதாரணமாக ஒரு காளைக்கன்றை வணங்கிட்டாங்களேங்கிற ஒரு கோபத்துக்காக மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா இதையும் தாண்டி அவர்களை புனிதப்படுத்தணும்னு நினைக்கிறான். தஃப்சீர் இப்னு கசீர் ஆசிரியர் இத சொல்றாங்கம்மா, அதில் கொல்லப்பட்டவர்களும் ஷஹீத். அவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்தான். அவர்களும் விரும்பி அந்த தண்டனை ஏத்துக்கொண்டாங்க. ஆமா நாங்க தப்பு பண்ணிட்டோம். தண்டனை பரவால்ல எங்கள வெட்டுங்க அப்படின்னு அவர்களும் அதற்கு இடம் கொடுத்தார்கள். கொல்ல வந்தவர்களும் தங்கள் உறவுகளை கொல்ல துணிந்தார்கள். அதனால அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டவர்களும், கொலை செய்தவர்களும் அந்த மன்னிப்புக்கு ஆளாக அல்லாஹ் வந்து மன்னிச்சுட்டான்.
உங்க பாவத்த மன்னிச்சுட்டேன். நான் மறுமை தண்டனை ரொம்ப கொடிதில்லம்மா. மறுமையினுடைய தண்டனை ரொம்ப பயங்கரமானது. அத விட்டு நம்மள அல்லாஹு தஆலா பாதுகாத்துட்டு, அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பு அளித்து விட்டான். ஃபதாப உங்கள எல்லாம் மன்னிச்சுட்டான். இந்த இடத்துல இன்னும் ஒரு சின்ன விஷயம்மா. சாதாரணமா ஃபதூபு இலா பாரிஇக்கும் ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ இந்த பாரிஇக்கும். ஏன் அல்லாஹு தஆலா வந்து பாரி பாரி அப்படிங்கிற வேர்ட யூஸ் பண்றான் அல்லாஹ்வுக்காக. பாரி அதாவது ஹஷ்ர்ல வருதுமா, ஹுவல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர். எல்லாமே ஒரே அர்த்தம் குறிக்கிற மாதிரி. அவன் தான் படைப்பவன், அவன் தான் உருவாக்குபவன், அவன் தான் உருவமைக்கிறவன். எல்லாம் ஒண்ணு மாரி தான் தெரியும். ஆனா டிஃபரெண்ட் இருக்குமா. ஹலக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு உருவாக்குறது. எல்லாருக்குமே சொல்லலாம். ஒரு வீட்ட உருவாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு அழகா கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு அது மாரி உருவாக்குவாங்க. அதே மாரி உயிரற்றதை உருவாக்குவதற்கும் ஹலக்கன்னு சொல்லலாம். ஹலக்க படைக்கலாம். உயிர் இல்லாத கல். அப்ப ஹலக்கல் ஹஜர் கல்ல படைச்சான் அப்படின்னு சொல்லலாம். பட் உயிருள்ள ஒரு விஷயத்தை படைப்பது, எந்த விதமான முன்மாதிரியும் இல்லாமல் படைப்பது. எந்த முன்மாதிரியும் கிடையாது. அதுக்கு தான் பாரின்னு பேரு. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல இந்த திருநாமத்தை ஏன் சொல்லியிருக்கான்னு சொன்னா, உங்களை எல்லாம் நான் முன்மாதிரி இல்லாமல் படைத்திருக்க, உங்களுக்குள் லைஃப் உயிரை கொடுத்து உங்கள கல்லாக, உங்கள வந்து உயிரற்ற எந்த ஒரு மண்ணாக படைக்காமல், உங்களுக்கெல்லாம் உயிரோடு வாழும் தன்மை உயிர் கொடுத்து உங்களை படைத்திருக்க, உயிரற்ற எந்த ஒரு விஷயத்தையும் உயிரோடு படைக்க இயலாத, எதுவுமே படைக்க இயலாத ஒரு பொம்மையவா நீங்கள் எனக்கு இணையாக்கினீர்கள்? பொம்மையவா எனக்கு இணையாக்குறீங்க? இன்னைக்கு நெறைய பேருக்கு அந்த தேட்டம் இருக்குமா? அல்லாட்ட கேட்கிறத விட, அல்லாட்ட கேட்டு கேட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு சைட்ல எங்களுக்கு எங்கேயாவது கேட்டுற மாட்டோமா? எங்கேயாவது கபர்ல போய் தல வணங்கிட மாட்டோமா? எங்கேயாவது போய் யார்கிட்டயாவது போய் எதையாவது ஒரு இணை வைக்கக்கூடியத வாங்கி நம்ம சாதிச்சிட மாட்டோமா? அங்கெல்லாம் தல தூக்குது ஃபிரௌனுடைய கவுமுகளுடைய பாவம். பனி இஸ்ராயலுடைய பாவம் தல தூக்குது. நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கட் பண்ணிட்டே இருக்கணும். அல்லாஹ் அதான் பாரிக்ங்கிற வேர்ட யூஸ் பண்ணியிருக்கான் அந்த இடத்துல. அல்லாஹ் கேட்கிறான். யாரு அந்த பாரி? உயிருள்ளவற்றை படைக்கக்கூடியவன். உன் மாதிரி இல்லாமல் படைத்த எனக்கா நீங்கள் ஒரு காளை கன்றை இணையாக்கி விட்டீர்கள்? அல்லாஹு தஆலாவுடைய கோபம் வெளிப்பட்டது. தண்டனைய குடுத்தான். அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார்கள். மிக கடுமையான தண்டனை தாம்மா. இது அவர்களுடைய தௌராத், இஞ்சிலே ரொம்ப கடுமையா சொல்லுது. அவ்வளோ கடுமையா குரான் சொல்லல. கொஞ்சம் கண்ணியமா தான் சொல்லிட்டு குரான் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹு தஆலா. மிக கடுமையாக இதை சொல்லி காமிக்கிறாங்க. இதற்கு பிறகு அல்லாஹு தஆலா அவங்கள மன்னிக்கிறான். சரி இதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அவர்கள் இதற்கு பிறகு நல்லவர்களாகவே வாழ்ந்தார்களா? ஏற்றுக்கொண்டார்களா? மூசா நபியுடைய கட்டளைகளை? பார்ப்போம்மா. எல்லாமே பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆனா இதெல்லாம் பார்க்கிறப்போ, நமக்குள்ளாக ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி நயவஞ்சகத்தினுடைய அந்த ஆயத்துக்கள் பார்த்த பின்னாடி எல்லாரும் பதிவு பண்ணீங்க. அல்லாஹ் எங்களுக்கு நயவஞ்சகம் வந்துடாம இருக்கணும் எங்களுக்கு அப்படின்னு நாங்க துவா செய்றோம்னு சொன்னீங்க. அதே மாதிரி தான் இந்த கேரக்டர்ஸும். இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்குள்ள வரக்கூடாதுங்கிற போராட்டம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும்மா. இன்ஷா அல்லாஹ். அடுத்த தஃப்சீர் பயணம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபை, ரஹ்மத், அருள் கொண்டு தொடரட்டும் இன்ஷா அல்லாஹ். தொடருவோம். மாஃபி அமானில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.